அனைவருக்கும் வணக்கம். ஒரு அன்பான வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தனு ராசி அன்பர்களுக்கு மே மாதம் 3ஆம் தேதி முதல் ஒரு வருட காலத்தில் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் வாழ்வில் நடக்கப் போகுது என்பது பற்றி பார்ப்போம். இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள் நிறைந்த ஒரு காலமாக இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது அமைப்பெறுகிறது. கிரக அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் ராசி லக்ன அமைப்புகள் வந்து 4ஆம் இடத்தில் சனி பகவான், 5ஆம் இடத்தில் ராகு பகவான், 7ஆம் இடத்தில் குரு பகவான், 11ஆம் இடத்தில் கேது பகவான் என்ற அமைப்புகளாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் அடுத்த வாழ்க்கை சூழ்நிலை கொண்டு போகக்கூடிய மாற்றமாகவும் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நல்லது ஒரு காலமாக தனுராசி என்பவர்களுக்கு அமைப்பிருக்கிறது. எந்த ஒரு பெயர்ச்சியும் 100% சாதகமான பலன்களை கொடுப்பது கிடையாது, சற்று பாதகமான பலன்களை கொடுக்க தான் செய்கிறது. அதன் அடிப்படையில் எந்த விதமான நன்மைகள் நடக்கப் போகிறது, எந்த விதமான பாதகமான பலன்கள் நடக்கப் போகுது என்பது பற்றி பார்ப்போம். 90% நன்மைகள் நிறைந்த ஒரு பலனாகவே ஒரு வருட காலம் தனுராசி என்பவர்களுக்கு அமைகிறது. 10% அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் சற்று பாதகமான காலமாகவும் அமைகிறது. முதல்ல பாதகம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். பாதகம் பார்த்தீங்க அப்படின்னா தீமைகள் நிறைந்த ஒரு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாகனங்கள் சார்ந்த பிரச்சனைகள், வாகனத்தால் சார்ந்த பிரச்சனைகள், வாகனங்கள் பழுதாகக்கூடியது, ஸோ வாகன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடியது. எலும்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மூட்டு சார்ந்த விஷயங்கள், மூட்டு வலிகள் ஏற்படுறது, கை கால்கள் நரம்பு சார்ந்த விஷயங்கள் ஏற்படுறது, கண் சார்ந்த விஷயங்கள், உடல் உஷ்ணம் சார்ந்த விஷயங்கள், மஞ்சக்காமலை போன்ற வியாதிகள் வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் தனுராசி என்பவர்களுக்கு அமைப்பு இருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சக்தியை பொறுத்த வரைக்கும் 50% கடன் வாங்குவது அப்படிங்கிறது அனுகூலமான பலனை கொடுக்கும். 100% கடன் வாங்குறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைப்பு இருக்குது. அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அது சுகமாக அமையக்கூடிய காலமாக இருக்கிறதால எந்த விதமான கவலைகள் இருக்க வேண்டாம். இருந்தாலும் கடன் வாங்க நேரிடும் அப்படிங்கிறது இந்த பாதகமான பலன்களில் அமைப்பு இருக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படக்கூடியது. வேறு தொழில் செய்யலாமா, தொழில் சார்ந்த விஷயங்களில் நிறைய நெருக்கடிகளும் நிறைய சிந்தனைகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டுங்கிறது பாதகமான பலனை கொடுக்கறது. எந்த விதமான சூழ்நிலைகள், எந்த விதமான முடிவுகள் நீங்கள் எடுத்தாலும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நிறைந்த ஒரு காலமாக அமையப்படுகிறது. கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள், உணவு சார்ந்த விஷயங்களில் தனுராசி என்பவர்கள் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. மற்றபடி அனைத்துமே பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் தரக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து போயிட்டு தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. இதை செய்தால் இது நடக்கும், இதுதான் செய்யணும் அப்படிங்கிற திட்டமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகளாக இருக்கிறது. உங்கள் வாழ்வு உயர்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றை பட்ட கஷ்டம் இன்றைக்கி இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. நேற்றைய வாழ்வில் இருந்த பெரிய நெருக்கடிகள், பெரிய கஷ்டங்கள் எல்லாம் விலகி போய் இன்றைக்கி வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறக்கூடிய சூழ்நிலைங்கிறது தனுராசி என்பவர்கள் உணரக்கூடிய ஒரு காலமாக அமைப்பட்டிருக்கிறது. இது முழுமையாக உணரக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மே மாதம் 3ஆம் தேதி முதல் மிகப்பெரிய ஒரு நன்மைகள் அப்படிங்கிறது தனுராசி என்பவரோட வாழ்க்கையில் அமைப்பெற காலமாக இருக்கிறது. குரு பகவான் இதுவரைக்கும் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு மே மாத கால அமைப்பில் பயிற்சி அடைகிறார். ஸோ 6ஆம் இடம் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் இருந்த உடல் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தீர்ந்து போகக்கூடிய காலமாக இருக்கும். வம்பு வழக்கு, எதிரிகள், கோர்ட்டு கேஸ் விவகாரங்கள், மனக்குழப்பங்கள், மனச்சார்ந்த வியாதிகள் எல்லாமே தீர்ந்து போயிட்டு நன்மைகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக 7ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார். இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய நல்ல ஒரு அமைப்பாக இருக்கிறது. கணவனுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு அன்பியங்கள் அதிகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். சந்தோஷங்கள், மகிழ்ச்சிகள் அதிகமான ஒரு காலமாக இருக்கும். இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அமைகிற ஒரு காலமாக இருக்கும். இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை, எத்தனையோ வரங்கள் பார்க்குறேன், திருமணம் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவார்கள். அவர்கள் பிடித்த வரன் அமையக்கூடிய காலம் அப்படிங்கிறது மே மாதத்துலேருந்து இருக்கக்கூடியதாக இருக்கிறது. பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா திருமணம் ஆகாத தனுராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டுகளில் 90% மக்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலமாக அமைப்பு இருக்குது. அவருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. 30 வயதாகிடுச்சு, 35 வயதாகிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு திருமணம் ஆகுமா அப்படின்னு கேட்கக்கூடிய தனுராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு திருமணம் அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அடுத்த மிகப்பெரிய ஒரு அற்புதமான கிரக பலன்கள் பார்த்திங்க அப்படின்னா உத்தியோக ஸ்தானம் அப்படிங்கிறது வலுப்பெறுகிற ஒரு காலமாக தனுராசி என்பவர்களுக்கு அமைகிறது. அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறேன், நிறைய முறை முயற்சி செய்து தோற்றுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவவர்களுக்கு எல்லாமே இந்த மாதத்திலேருந்து பார்த்திங்கன்னா அரசாளக்கூடிய யோகம், அரசால் லாபங்கள் பெறணும், அரசு உத்தியோகம் பெறணுங்கிற அமைப்புகள்ங்கிறது தீர்க்க பலமாக அமைப்பு இருக்கிறதால இதுக்கப்புறம் வரக்கூடிய தேர்வுகள், அரசு தேர்வுகளில் சற்று கவனமாக சற்று முயற்சி செய்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும். கிரக அமைப்புகள் 100% நன்மையான சாதகமான பலன்களை கொடுத்தாலும் தங்களோட முயற்சிகள் அப்படிங்கிறது செய்வதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாங்கிறதா
தான் நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ அரசு உத்தியோகம் போகக்கூடிய 80% அன்பர்கள் பார்த்திங்கன்னா தனுராசியில் அமையதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது 100% அமையப்பெறுகிறது. அப்போ அரசு உத்தியோகம் அப்படிங்கிறது நன்மையான பலனை கொடுக்கக்கூடியதாக அமையப்பெறுகிறது. அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இது வரைக்கும் ரொம்ப நெருக்கடிகள், ப்ரெஷர், டென்ஷன் எல்லாமே உத்தியோகத்தில் கொடுத்தாலும் இதுக்கப்புறம் நல்லது ஒரு சூழல், அற்புதமான சூழலாக உத்தியோகம் அமையக்கூடிய ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது. இது வரைக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், அன்பு வழக்குகள் எல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் விலகி போயிட்டு சமூகத்தில் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு காலமாக அமையப்பட்டிருக்கிறது. லாபஸ்தான அமைப்புகள் பலம் பெறுகிறதால் இதுவரைக்கும் வருமானங்கள் குறைவாக இருந்தாலும் இதுக்கப்புறம் வருமானங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். வருமானம் உயர்வதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வசதி வாய்ப்புகளும் உயரக்கூடிய சூழ்நிலை எங்கே அமைப்புகிறது. புதிதாக மண்மனை வாங்கக்கூடிய யோக அமைப்புகள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள், புதிதாக சுயதொழில் செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட போகிறது. சில அன்பர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் தனுராசியில் இருக்கக்கூடியவர்கள் சுயதொழில் செய்யக்கூடிய, பிஸ்னஸ் செய்யக்கூடிய நாட்டங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளவோ முயற்சி செய்திருந்தாலும் தோற்று போகக்கூடிய காலமாக இருக்கும். இல்லை அப்படின்னா பெரிய லாபங்கள் இல்லாத ஒரு காலமாக இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஸோ இனி வரும் கால அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வளர்ச்சி அடையும், சுய தொழிலால் லாபங்கள் அடையக்கூடிய காலமாக இருக்கிறது. தனக்கென ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் தனுராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முதல் ஒரு வருட காலங்கள் சிறப்பான ஒரு காரணங்களாகவே அமைப்பிருக்கிறது. இந்த ஆண்டுகளை தனுராசி அன்பர்கள் தவற விட வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன அன்பு வழக்குகள் இருந்தாலும் நிதானமாக கையாளுவது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். எதை செய்தாலும் யோசித்து செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது மே மாதத்திலிருந்து தொடங்கப்படுகிறது. நன்மைகள் அதிகமாக இருக்கிறதால எதை செய்தாலும் சற்று யோசித்து செய்யக்கூடிய அமைப்புகள்ங்கிறது இருக்குது. உறவுகளுடைய இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அன்பு வழக்குகள் நீங்கும் போகிற காலமாக இருக்கும். சகோதர கருத்து வேறுபாடுகள் நீங்கும், ஒருவருக்கொரு அந்யுன்யமாக வாழக்கூடிய அமைப்புகள், சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்கிறது, சுபகாரிய அமைப்புகள் குடும்பத்தில் நடக்கக்கூடியது, இடமாற்றங்கள் ஏற்படக்கூடியது, பதவி உயர்வுகள் ஏற்படக்கூடியது, நிறைய சுபகாரிய அமைப்புகள் நடக்கக்கூடிய நல்லதொரு காலமாக தனுராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் முதல் அப்படிங்கிறது நன்மைகளிலிருந்து அமைப்பாக இருந்து கொண்டிருக்குது. சில அன்பர்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள், வெளிநாடுகள் சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது, அதன் மூலம் மிகப்பெரிய லாபங்களும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக அமைப்பிருக்கிறது. ஸோ எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். பூர்வீக சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயாருக்கு கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகள், உடல் வியாதிகள் ஏற்படுறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறது, தாயாரோட ஸ்தான அமைப்புகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. தாயாரோட கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் அன்பு அந்யுன்யமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான பலனை கொடுக்கும். தகப்பனார் வழி உறவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ மே ஜூன் மாதம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தகப்பனார் சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறங்க. தகப்பனாரோட இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அன்பு அந்யுன்யங்கள் அதிகமாகவும், பூர்வீகத்தால் வரக்கூடிய லாபங்கள், பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது தனுராசி என்பவர்களுக்கு அமையக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தொழில் செய்கிறோம் அப்படியே மந்தமாக இருந்துகிட்டே இருக்குது, ஒரு வீடு மனை போடுறோம் மந்தமாகவே இருந்துகிட்டே இருக்குது, எந்த ஒரு விஷயத்தையுமே என்னால் எளிதாக எடுத்து செல்ல முடியல, ஒரு தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, மந்த நிலை இருந்துகிட்டே இருக்குது, உடல் சோர்வு இருந்துகிட்டே இருக்குது, நாளைக்கு பார்த்துக்கலாம் போங்கிற அலட்சியம் இருக்குது. இப்படிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது மே ஜூன் ஜூலை மாதம் 3 மாத கால அமைப்புகளில் ஒரு மிகப்பெரிய மந்த நிலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். வாய்ப்புகள் எந்த அளவுக்கு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கோ அதே அளவுக்கு மந்த நிலையும் உடல் சோர்வு அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து காலமாக இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ராகு கால அமைப்புகளில் ராகு தோஷ நிவர்த்தி பரிகார அமைப்புகளை செஞ்சுக்கிறேங்க. அப்படி இல்லை அப்படின்னா துர்க்கை அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமையில் விளக்கு போட்டுட்டு வாங்க. ராகு காலங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது தனுராசி என்போட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டே இருக்கிறது. ஸோ அற்புதமான காலம், எதை எடுத்தாலும் வெற்றிகளும் நன்மைகளும் மிகப்பெரிய மாற்றங்களும் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்துக்கிட்டே இருக்குது. சமூகத்தில் பதவி உயர்வுகள் ஏற்படும், உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட அடையாளங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கிறது. நினைத்ததெல்லாம் வெற்றியாளக்கூடிய காலமாக இருக்கிறது. பொன்பொருள் சேரும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், பதவி உயர்வுகள் ஏற்படும், அனைத்தும் நன்மையாக மாறக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது வரைக்கும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் நிறைய போராட்டங்களும் நிறைய அவமானங்களும் பட்ட ராசிகளில் தனுராசி ஒரு சிறப்புமிக்க ஒரு ராசியாக இனி வரும் காலங்களில் வளம் போகிறது என்பது நிதர்சனமான உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ தனுராசி அன்பர்களுக்கு மே மாதம் முதல் ஒரு வருட கால அமைப்பில் ஒரு அற்புதமான காலம், அற்புதமான பலனாகவே அமைப்பட்டிருக்குது. அரசாங்கக்கூடிய யோக அமைப்புகள் மூலியமாக, பதவி உயர்வுகள் மூலியமாக மிகப்பெரிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்வில் நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்குது. ஸோ உடல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும், உணவு விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான குறைபாடுகளும் இல்லாத நல்லது ஒரு பலனாகவே இந்த ஆண்டுகள்
ஆண்டுகள் அப்படிங்கிறது தனுராசி அன்பர்களுக்கு அமைப்பெரிய ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்லா இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலமாக தான் தனுராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுகள் அப்படிங்கிறது அமையப்போகிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் தீர்க்க ஆயுளுடன் வாழ வேண்டும். வாழ்க்கை வளமுடன்.